வணக்கம். இன்னைக்கு இந்த வரலாற்று விளக்கத் தொகுப்புல நாம பார்க்க போற விஷயம் ஏதோ புனையப்பட்ட கதை இல்லைங்க. ஆனா வரலாற்று பக்கங்கள்ல இருந்து அப்படி ஒரு புது கதையை உருவாக்கி சொல்ற அளவுக்கு சுவாரஸ்யமான ஒரு நிஜ கதை. சாதாரண காவலாளிகளை ஆரம்பிச்சு தென்னிந்திய பெரும்புரட்சியோட ஆணிவேரா மாறின மருது சகோதரர்களோட பிரம்மாண்டமான 50 கால கட்ட வரலாற்றை தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். தயாரா? உள்ளே போவோம். இந்த தொகுப்புல நாம கடந்து போகப் போற முக்கியமான கட்டங்கள் இதுதான். மருது சகோதரர்களோட தொடக்கம், காளையார்கோவில் வீழ்ச்சி, வேலு நாச்சியாரின் சபதம், சிவகங்கை மீட்பு, அப்புறம் அவங்களோட பொற்கால ஆட்சியும் சதிகளும், கடைசியா தென்னிந்திய பெரும்புரட்சி. சரி, முதலாவது பகுதிக்கு வருவோம். மருது சகோதரர்களின் தொடக்கம். நாம இப்போ 18ஆம் நூற்றாண்டோட பாதிக்கு போகணும். 1748ல பெரிய மருதுவும் 1753ல சின்ன மருதுவும் பறக்கறாங்க. இவங்களோட அப்பா மூக்கைய பழனியப்ப சேர்வ ராமநாதபுரம் அரசர்கிட்ட படைத்தளபதியா இருந்தாரு. இதனால சின்ன வயசுலயே இவங்களுக்கு பக்காவான போர் பயிற்சிகள் கிடைச்சது. 1762ல இவங்களோட திறமைய பார்த்து வியந்து போன ராமநாதபுரம் மன்னர் சிவகங்கை மன்னல் முத்து வடுகநாதருக்கு துணையா இவங்கள அனுப்பி வச்சாரு. இதுதான் இவங்க வாழ்க்கையில முதல் திருப்புமுனை. இவங்க சும்மா வாள் வீசுற சாதாரண வீரர்கள்னு நினைச்சிடாதீங்க. களரி, சிலம்பம்னு தற்காப்பு கலைகள்ல வித்தகர்கள். குறிப்பா வளரி வீசுறதுல இவங்கள அடிச்சுக்க ஆளே இல்ல. அது மட்டுமா, பெரிய படைகளை கொண்ட எதிரிகளை திணறடிக்கிற கொரில்லா போர்முறை, கோட்டை கட்டும் பொறியியல்னு எல்லாத்துலயும் கில்லாடிகள். இவங்களோட இந்த மாபெரும் திறமைய பார்த்துக்கிட்டு தான் மன்னர் முத்து வடுகநாதர் இவங்களுக்கு பாண்டியர்கள்னு பட்டம் கொடுத்தாரு. அப்போ இருந்துதான் மருது பாண்டியர்கள்னு வரலாறே இவங்கள கொண்டாட ஆரம்பிச்சது. இப்போ இரண்டாவது பகுதி, காளையார்கோவில் வீழ்ச்சி. சிவகங்கையோட அமைதிய மொத்தமா குலைச்ச 1772ஆம் ஆண்டுக்கு போவோம். அந்த நிலைமையை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு பக்கம் கர்னல் ஜோசப் ஸ்மித் தலைமையில அதிநவீன ஆயுதங்களோட மறைந்திருந்து தாக்க காத்துக்கிட்டு இருக்கிற ஆங்கிலேய மற்றும் ஆற்காடு நவாப் படைகள். இன்னொரு பக்கம் எந்த முன்னறிவிப்பும் இல்லாம குறைவான பாதுகாப்போட வழிபாட்டுக்காக போன சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர். இது ஒரு நேருக்கு நேர் போரே கிடையாதுங்க, முற்றிலும் ஒரு சமமற்ற கொடூரமான தாக்குதல். ஜூன் 26, 1772. வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு சோகமான நாள். ஆங்கிலேயர்கள் நடத்தின அந்த எதிர்பாராத திடீர் தாக்குதல்ல மன்னர் முத்துவடுகநாதர் சுட்டுக் கொல்லப்படுறாரு. ராணி வேலுநாச்சியாரும் அவங்க பொண்ணும் உடையாளுங்கிற வீராங்கனையோட அளப்பரிய தியாகத்தால நூலிழையில உயிர் தப்பி வெளியேறினாங்க. அடுத்து மூணாவது பகுதி, வேலுநாச்சியாரின் சபதம். நாட்டை இழந்து தலைமறைவான ஒரு ராணி எப்படி ஒரு மாபெரும் எதிர்ப்பு படையை உருவாக்குனாங்கன்னு பாப்போம். நாட்டை மீட்டெடுக்க அவங்க போட்ட அந்த மாஸ்டர் பிளானை எப்படி செயல்பட்டதுன்னு பாருங்க. முதல் படி, விருப்பாச்சி பாளையக்காரர் கோபால நாயக்கர் கிட்ட அடைக்கலம் கேட்கறாங்க. இரண்டாவது படி, அமைச்சர் தாண்டவராய பிள்ளையோட துணையோட மைசூர் சுல்தான் ஹைதர் அலியை நேரில் சந்திச்சு உருது மொழியில பேசி படையையும் நிதியையும் திரட்டுறாங்க. மூணாவது படி, காளையார் கோவில் காடுகள்ல மறைஞ்சிருந்த மருது சகோதரர்கள் மூலமா ஒரு ரகசிய கொரில்லா படையை உருவாக்குறாங்க. குறிப்பா தியாகி உடையாள் பெயர்ல ஒரு தனி பெண்கள் படையையே உருவாக்குனது உண்மையில அந்த காலத்துல ஒரு வரலாற்று சாதனை. இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற இந்த 8ங்கிற நம்பர் சாதாரணமான ஒண்ணு கிடையாது. 8 நெடிய ஆண்டுகள். ஆமாங்க, காளையார்கோவில் காடுகள்ல எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாம வெறும் நம்பிக்கைய மட்டுமே மூலதனமா வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆயுதங்களை சேர்த்து ஒரு மாபெரும் மக்கள் படையை உருவாக்க வேலு நாச்சியாருக்கும் மருது சகோதரர்களுக்கும் முழுசா 8 வருஷம் தேவைப்பட்டுச்சு. அவங்களோட அந்த அசாத்தியமான மன உறுதியையும் விடாமுயற்சியையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நாலாவது பகுதி, சிவகங்கை மீட்பு. 1780ல தங்களோட தாய் மண்ணை மீட்க அவங்க நடத்தின அந்த எதிர்பாராத அதிரடி தாக்குதலை பத்தி பாப்போம். அவங்களோட போர் வியூகம் ரொம்பவே கச்சிதமானது. ராணி வேலுநாச்சியார் தலைமையில சிவகங்கை கோட்டை மேல ஒரு தாக்குதல், நன்னியம்பாலம் தலைமையில திருப்பத்தூர்ல ஒரு தாக்குதல், அப்புறம் மருது சகோதரர்கள் தலைமையில காளியார்கோவில் மேல தாக்குதல். எதிரிகளை சுதார்ச்சிக்க விடாம ஒரே நேரத்துல 3 முனைகள்ல இருந்து ஆங்கிலேயர்களையும் நவாப் படைகளையும் திணறடிச்ச மாபெரும் வியூகம் இது. ஆனா இந்த சிவகங்கை மீட்புன்னு வரும்போது நாம கண்டிப்பா நினைவு கூற வேண்டிய ஒரு மாபெரும் தியாகம் இருக்கு. அதுதான் குயிலியோட தியாகம். பெண்கள் படையோட தளபதியான குயிலி தன் உடம்புல தீ வச்சுக்கிட்டு அப்படியே ஆங்கிலேயர்களோட ஆயுத கிடங்குக்குள்ள குதிச்சு அதை முழுசா அடிச்சாங்க. அந்த ஒரு நொடிதான் போர் முனையை அப்படியே திருப்பிச்சு. இதனாலதான் வேலுநாச்சியாரோட படைகள் கோட்டைக்குள்ள நுழைஞ்சு இழந்த சிவகங்கையை மீட்க முடிஞ்சது. அடுத்தது 5வது பகுதி, பொற்கால ஆட்சியும் சதிகளும். சிவகங்கையை மீட்டதுக்கு அப்புறம் மருது சகோதரர்களோட நிர்வாகம் எப்படி இருந்ததுன்னு பாப்போம்.
பக்கத்துல இருந்த 2 சமஸ்தானங்களுக்கு இடையில இருந்த இந்த வித்தியாசத்தை பாருங்க. மருது சகோதரர்கள் ஆள்ற சிவகங்கையில விவசாயம் செழிக்குது, பொருளாதாரம் உயருது, மக்களும் அவங்களுக்கு முழு ஆதரவு தர்றாங்க. ஆனா பிரிட்டிஷ்காரங்க கட்டுப்பாட்டுல இருந்த ராமநாதபுரமோ கடனிலும் வரியிலும் சிக்கித் தவிக்குது. எந்த ராஜ பின்னணியும் இல்லாத மருது சகோதரர்கள் இவ்ளோ சிறப்பா ஆட்சி செய்யறத பார்த்து ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க சேதுபதிக்கு வந்த பொறாமைக்கு அளவே இல்ல. மருது சகோதரர்கள் எந்த அளவுக்கு முற்போக்கான நல்லிணக்கமான ஆட்சியாளர்களா இருந்தாங்கங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அவங்க சிதைஞ்சு போன காளியார் கோவில் கோபுரத்தை மட்டும் புனரமைக்கல, சருகாணிங்கிற ஊர்ல ஒரு இஸ்லாமிய மசூதியையும் ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தையும் கட்டுனாங்க. எதிரிகள் எத்தனையோ வதந்திகளை பரப்பினாலும் இவங்களோட இந்த நியாயமான ஆட்சி தான் மக்கள் மனசுல அவங்கள சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சது. ஆனா இந்த செழிப்பு ரொம்ப நாள் நீடிக்கலாங்க. அடுத்தடுத்து வந்த வருஷங்கள் ரொம்பவே சோகமானது. 1790ல வேலுநாச்சியார் வயசான காரணத்தால பதவியிலிருந்து விலகி தம் பொண்ணுக்கு முடிசூட்டுறாங்க. ஆனா 1793ல அவங்க பொண்ணு வெள்ளச்சி நாச்சியார் மர்மமான முறையில இறந்து போறாங்க. இந்த தொடர் துக்கத்துல இருந்த வேலுநாச்சியாரும் 1796ல காலமாகறாங்க. இப்படி அடுத்தடுத்து நடந்த அரச குடும்ப இழப்புகளால சிவகங்கைய பிரிட்டிஷ்காரங்க கிட்ட காப்பாத்துற முழு பொறுப்பும் மருது சகோதரர்களோட தோள்கள்ல தவிர்க்க முடியாதபடி வந்து விழுது. இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 6, தென்னிந்திய பெரும் புரட்சி. காலனித்துவ ஆதிக்கத்துக்கு எதிரா ஒரு மாபெரும் புயல் எப்படி உருவாகுச்சுன்னு இப்ப பாப்போம். ஆங்கிலேயர்களை தனித்தனியா எதிர்த்து பிரயோஜனமே இல்லைங்கிறத தலைவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால கோபால நாயக்கர் தலைமையில ஒரு பெரிய தீபகற்ப கூட்டமைப்பு உருவாகுது. பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து வீரபாண்டிய கட்டபொம்மனும் இதுல இணையறாரு. இந்த மாபெரும் கூட்டமைப்புக்கு தேவையான ஆயுதங்கள், படைகள், ஒருங்கிணைப்புன்னு எல்லாத்தையும் மருது சகோதரர்கள் தான் பின்னாடி இருந்து செஞ்சாங்க. 3000க்கும் மேற்பட்ட கிராம பிரதிநிதிகள் ஒன்னு சேர்ந்து பிரிட்டிஷ்காரங்களை விரட்டியே தீர்வோன்னு சபதம் எடுக்கிறாங்க. இப்போ இது வெறும் தனிப்பட்ட போராட்டம் இல்ல, ஒரு பெரும் புரட்சி. ஆனா பாருங்க, 1799ல நிலைமை அப்படியே தலைகீழா மாறுது. 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் முடிவுக்கு வருது. திப்பு சுல்தான் வீழ்த்தப்படுறாரு. இது ஆங்கிலேயர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா மைசூர்ல இருந்த அவங்களோட அத்தனை படைகளையும் இப்போ முழுசா தென்னிந்திய கூட்டமைப்பை நோக்கி திருப்ப முடிஞ்சது. புரட்சியாளர்களுக்கு இது ஒரு மாபெரும் அச்சுறுத்தலா மாறுச்சு. இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் ஒரு நேரடி போர் வெடிப்பதற்கான தீப்பொறி பத்த வைக்கப்பட்டிருக்கு. பிரிட்டிஷ்காரங்க எவ்வளோ எச்சரிச்சும் பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து தப்பி வந்த கட்டபொம்மனன் தம்பியான ஊமைத்துறைக்கு மருது சகோதரர்கள் சிவகங்கையில அரசியல் அடைக்கலம் கொடுக்கறாங்க. தங்களை நம்பி வந்தவங்களை காட்டி கொடுத்து அடிபணியறதை விட போர்ல சாகிறத மேலும் நினைச்சாங்க. இதன் விளைவா கர்னல் ஆக்னியூ 1801 மே மாசம் சிவகங்கை மேல ஒரு மிகப்பெரிய நேரடி படையெடுப்ப தொடங்குறாரு. இப்போ நாம ஒரு முக்கியமான வரலாற்றுச் சறுக்கல்ல நிக்கிறோம். தென்னிந்தியாவோட தலைவிதியை மாத்த போற அந்த இறுதி போர் யாருக்கு வெற்றியை தேடித்தரும்? ஆங்கிலேயர்களோட நவீன பீரங்கிகளுக்கா, இல்ல தாய்மண்ணை காக்க துணிஞ்சு நின்ன மருது சகோதரர்களோட போர்க்குணத்துக்கும் தியாகத்துக்குமா? இந்த மாபெரும் மோதலோட விளைவு ஒட்டுமொத்த தென்னிந்திய வரலாற்றையும் எப்படி புரட்டி போட போகுதுங்கிறத உங்க சிந்தனைக்கே விட்டுடுறேன். இந்த வரலாற்று பயணம் உங்களுக்கு புதுசாவும் சுவாரஸ்யமாவும் இருந்திருக்கும்னு நம்புறேன். இது போல இன்னொரு ஆழமான வரலாற்று விளக்க தொகுப்புல சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருங்கள்.